எல்லோருக்கும் என் இனிமையான மாலை வணக்கங்கள். நான் சென்ற வீடியோவில் கடகராசியை பற்றிய குரு பயிற்சி பலன்களை நான் கூறியிருந்தேன். தற்பொழுது சிம்ம ராசியை பற்றிய குரு பயிற்சி பலன் உங்களிடம் கூறுகிறேன். சிம்ம ராசியுடைய ராசி அதிபதி சூரியன். அதாவது சூரியன் போன்ற பிரகாசமும் தைரியமும் வீரமும் விவேகமும் கொண்டுள்ள ராசிதான் சிம்மராசி. சிம்மராசியில் எந்தெந்த எழுத்து கொண்டவர்கள், அதாவது நாம எழுத்து கொண்டவர்கள் சிம்ம ராசி இருப்பார்கள் என்றால் மா, மீ, மு, மே, மோ, டா, டி, டு, டே, டோ, அதாவது மௌ, இந்த எழுத்து கொண்டவர்கள் அனைவரும் சிம்ம ராசியை சார்ந்தவர்கள். சிம்ம ராசி சூரியனுடைய அதிபதி என்பதால் இதயம், தண்டுவடம், மூளை, தைரியம், பிரகாசம் இதனை ஒருங்கே கொண்டவர்களாக இருப்பார்கள். சிம்ம ராசியுடைய தனித்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க சரராசி, அதனால கொஞ்சம் ஒரு சமயம் டென்ஷன் ஆயிடுவாங்க. அது மாதிரி அதாவது சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கக்கூடிய திறமசாலியாக இருப்பார்கள். ஆனால் இதுல என்ன ஒரு மைனஸ்னா, அடுத்து 2025 மார்ச் மாசத்துக்கு பிறகு அஷ்டம சனியில் இருக்க போகிறார்கள் சிம்ம ராசிக்காரர்கள். ஏனெனில் தற்போதைய நிலைமையில் அவர்கள் நல்லது செய்தால் நல்லதே நடக்கும், நல்லதே செய்தால் அதுவும் பல மடங்கு அவர்களுக்கு திரும்ப கிடைக்கும், கெட்டது செய்தாலும் பல மடங்கு அவர்களுக்கு திரும்ப கிடைக்கும். சரி, இப்போது குரு பயிற்சி பலன் மட்டும் பார்ப்போம். சிம்ம ராசியில் இருப்பவங்களுக்கு ஒரு சில ராசிக்காரர்களுக்கு தொழில் மேன்மை கிடைக்கும், புதிய உத்தியோகம் கிடைக்கும், இருக்கும் இடத்திலிருந்து வேலைட்டாவில போவாங்க. அதாவது வேலையில இருப்பவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவங்க ப்ரொமோஷன் கிடைக்கும், இல்ல எனக்கு வேலையே கிடைக்கும்னா வேலை கிடைக்கும், இல்லைன்னா வேலையே போயிடும். இருக்கிற வேலைன்னா 10 குரு எந்த இடம் உட்காருகின்றதோ அந்த இடம் பாழாகும். அப்படி பார்த்தால் 10 குரு இருக்கும் போது ஒருத்தருக்கு நேர்மறையான 2 நிகழ்வுகள் நடக்கும். அவருடைய ஜாதகத்தில் குரு வக்கரத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவரது தொழில் மிகப்பெரிய நஷ்டங்கள் ஏற்பட்டு இருக்கிற இடத்தை விட்டு வேறத்துல போவாங்க. மாமியாருக்கும் அவருக்கு மிகப்பெரிய சண்டைகள் ஏற்படும். அதே மாதிரி நல்ல கோயிலுக்கு போவாங்க, கோயில் அது நல்ல பிரபலமா இருப்பாங்க, கோயிலுக்கு போவாங்க. அதே மாதிரி இருக்கிற இடத்தை விட்டு வேறத்துல போய் ஒண்ணு தொழிலுக்காக போவாங்க, என்ன தொழில் நஷ்டமடைந்து அதை ஈடுகட்டுறது தலைமறைவாக ஆகக்கூடிய வாய்ப்புகளும் அவங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி பல தொழில் முறைகளை மாற்றுவாங்க, பல கோயிலுக்கு போவாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தால் தத்து பிள்ளை யோகம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தத்து பிள்ளை மிக சிறப்பான லெவலில் அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தெய்வ வழிபாடு இருக்கும், நகரஸ்தாபிதம், நம்ம இங்கிருந்து வேறத்துல போகலாம் அப்படின்ற எண்ணங்கள் மேலோங்கும். அதே மாதிரி கிருபை அப்படின்னு சொன்னா புண்ணியம் செய்யக்கூடிய எண்ணங்கள் அவங்களுக்கு மேலும். அடுத்து நான் சென்ற வீடியோவில் கூறியபடி அந்த குரு பயிற்சி பலனை 3 பகுதியாக பிரித்துக் கொள்ளலாம். முதலில் சிம்ம ராசியுடைய தாய் மாமனிடம் அவங்களுக்கு கருத்து வேறுபாடு, ஒரு சில பேருக்கு தாய் மாமனுடைய இறப்புகளும் ஏற்படும். அதே மாதிரி பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், செல்வம் இது எல்லாமே உங்களுக்கு குறையும். அடுத்து எதை பார்த்தாலும் செலவு, அம்மாவுக்கு செலவு பண்ணுவாங்க. அதே மாதிரி பல வகையில் செலவா இருப்பது, பல அதாவது தண்ட செலவு சொல்லுவாங்க. அதாவது உடம்புக்காக செலவு பண்றது, அதே மாதிரி உடல்நிலைக்காக செலவு பண்றது, தன்னுடைய அம்மாவுக்காக செலவு பண்றது, சந்திரன் தன்னுடைய பேச்சுக்காக செலவு பண்றது, உணவுக்காக செலவு பண்றது. அதே மாதிரி கொஞ்சம் அதாவது விரய செலவு, வீண் விவாத செலவுகளும் விரய செலவுகளும் ஏற்படும். அடுத்து தன்னுடைய அம்மா கிட்ட கொஞ்சம் சண்டை ஏற்படும். அதே மாதிரி
யார் வீடு வாகனம், அதாவது வீடு கட்டுறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கணும், வாகனத்துல பிரச்சனை ஏற்படும். அதே மாதிரி அம்மாவிடம் மிகுந்த கருத்து வேறுபாடு ஏற்படும். ஒரு சில பேர்த்துக்கு புத்தி, அதாவது புத்தி சோதனை இல்லாம போகும். அதாவது எப்படின்னு சொன்னா, அதாவது மனநிலை சரியில்லாம போறக்கூடிய கேரக்டர், வீடு கட்டுறது, அதே மாதிரி அதில் கொஞ்சம் ஸ்தம்பித்து நிற்கிறது, அம்மாவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுறது, இதெல்லாம் அவங்களுக்கு நடக்கும். அடுத்து பூர்வீக சொத்துல பிரச்சனை ஏற்படுறது, சொத்து வாங்கினாலும் சொத்துல கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படுறது. மொத்தத்தில் பார்த்தா இந்த சிம்ம ராசிக்காருக்கு 10ல் குரு தொட்டு தொழிலில் ஒன்றும் தொழில் முன்னேறும், இல்ல தொழில் இல்லாமல் போகும், பதவி பறிபோகும் அல்லது பதவி கிடைக்கும். ஏன்னா 10ல் குரு இருந்தாவே பதவி கிடைக்கும். முதலில் பதவி பறிபோகும், பிறகு பதவி கிடைக்கும். இதுல புதுசா வேலை கிடைக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும், ஏற்கனவே வேலைகள் இருப்பவருக்கு பதவி பறிபோகும். எனவே அவர்கள் செய்யும் தொழிலில் நிதானமாகவும் நேர்மையாகவும், அதே மாதிரி ஒவ்வொரு செயலிலும் கவனமாகவும் இருத்தல் நன்று. இது சிம்ம ராசிக்கு உள்ள குரு பெயர்ச்சி பொது பலன்கள் ஆகும். அடுத்த வீடியோவில் கன்னி ராசி பற்றிய பொது பலன்களை உங்களிடம் கூறுவேன். நன்றி, வணக்கம்.